இன்னைக்கு எக்ஸாம்பிள் 1.7 வந்து பார்க்க போகிறோம்ப்பா. A relation f x tends to y is defined by f of x is equal to x squared minus 2 where x is equal to ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, y equal to rன்னு சொல்லிட்டாங்க. List the elements of f is f function கேட்டிருக்காங்க. ரெண்டு இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃபோட எலமெண்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த எஃப் கண்டுபிடிச்சது அது வந்து ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுங்கிற ஒரு செட்டோடது கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம். சரியா? -2 -1 0 3 எக்ஸுங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு என்னென்னு தெரியுமா செட்டு கொடுத்ததுனால. அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் இருக்க இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃப்பை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 then f of x is equal to -2 the whole squared minus 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். f of x என்னவா வரும் இந்த இடத்துல, f of -2ன்னு வரும். ஓகேவா? f of xக்கு பதிலாக x இடத்துல -2 போடுறோம். அப்போ ஈக்குவல் டு -2 the whole squared minus 2. அப்போ இதில் போடுறப்ப -2 the whole squared அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? -2 the whole squared -2 into -2 ஸ்கொயர்ட் அப்படின்னா 2 டைம் எழுதுவோம். அது கொடுத்துருக்க நம்பரை 2 தடவை மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன தெரியும் நமக்கு, ப்ளஸ்ஸு. 2 2 சார் என்ன 4. அப்போ இங்கே 4 கிடச்சிரும். அப்போ 4 -2 ஆல்ரெடி இருக்கா, -2 4 -2 நமக்கு என்ன கிடச்சிரும், 2ன்னு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் எக்ஸில் என்ன இருக்குது, -1. அப்போ எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு -1 the whole squared minus 2. அதே மாதிரி தான் -1 the whole squared வந்து -1 into -1 minus into minus plus 1 into 1 1. அப்போ இங்கே என்ன பண்ணிரும், -1 the whole squared என்ன வந்துருச்சு, 1 கிடச்சிச்சு. இப்போ 1 - 2 என்ன கிடைக்கும் ஆன்சரு, -1. ஓகேவா? அடுத்து இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நெக்ஸ்ட் இருக்குது. அப்போ 0வாக இருந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 the whole squared இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -2 0 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும் நமக்கு, 0 தான் கிடைக்கும். அப்போ 0 - 2 ஈக்குவல் டு -2. ஓகேவா? அப்போ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3யாக இருந்துச்சு அப்படின்னா 3 அப்படின்னா எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 the whole squared minus 2. 3 whole squared அப்படின்னா 3 இன்ட்டு ஸ்கொயர்ட் அப்படின்னா 3 இன்ட்டு 3 3 3 சார் என்னன்னு தெரியும், 9ன்னு தெரியும். இப்போ 9 - 2 என்ன கிடைக்கும் நமக்கு, 7. ஓகேவா? அப்போ இப்போ கொஷினில் கொடுத்த ஒரு செட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -2ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், எஃப்பை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம எஃப் எழுதிடலாமா ஃபஸ்ட்டு பேர் பண்ணி. தேர்ஃபோர் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்ங்கிற செட்டில் என்னென்ன வருது, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ங்கிறது எக்ஸ் டென்ஸ் டு ஒய். சரியா? அப்போ இதில் எழுதுகிறப்ப எஃபோட செட்டு எப்படி இருக்கும், எக்ஸ் கமா ஒய்யாக தான் இருக்கும். சரியா? அப்போ எக்ஸ் கமா ஒய்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, -2 கமா அதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 2. இப்போ இங்கே என்ன இருக்குது, -2, 2ன்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே -1 இருக்குது. இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் என்ன இருக்குது, 0. நெக்ஸ்ட் ஒய்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -2. நெக்ஸ்ட்டு 3 இருக்குது. இங்கே என்ன கண்டுபிடிச்சோம், 7 கண்டுபிடிச்சோம். தேர்ஃபோர் எஃபோட ரிலேஷன் அந்த இதை வந்து கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொஷினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எஃபோட எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இஸ் எஃப் எ ஃபங்க்ஷன், எஃப் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க. எஃப் ஃபங்க்ஷனான்னு எப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். செகண்ட் என்ன ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்களா. ஃபங்க்ஷனான்னு சொல்லியிருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்களா செட்டு, எக்ஸு செட்டு கொடுத்தாங்கள அதோடது எழுத வேண்டியதான். -2 -1 0 3. ஓகேவா? அப்போ நமக்கு எக்ஸு செட்டில் கொடுத்தது எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒய் செட்டு நம்ம அதுதான் அந்த எஃப் கண்டுபிடிச்சோம்ல, அதுதான் எஃப் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம, இது போட்டு பார்க்குறதுக்கு தான், இது போடாமல் டேரெக்டாகவே நம்ம ஆன்சர் எழுதலாம். என்னென்ன கண்டுபிடிச்சோம், 2. நெக்ஸ்ட் இங்கே என்ன கண்டுபிடிச்சோம், -1. நெக்ஸ்ட்டு -2. அடுத்தது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 7. ஓகேவா? இங்கே கொடுத்ததை வச்சு பேர் பண்ணலாமா. -2க்கு 2 -2க்கு 2
-1க்கு 1, 0க்கு -2, 3க்கு 7. அப்ப இங்க இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்ல எலமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ஒரு பேர் இருக்கா? அவ்வளோதான். அப்ப இது ஃபங்ஷன் நம்ம சொல்லிடலாமா? தேர்ஃபோர் we know that each element ஒவ்வொரு எலமெண்ட்டும் in the domain of F has a unique image. Therefore F is a function அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? நமக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய எலமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இருக்கு. யூனிக்கா இருக்கு இமேஜ். ஒவ்வொன்னுக்கும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கு தனித்தனியா. அந்த மாரி இருந்துச்சுன்னா ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். லாஸ்ட் சம்ல பார்த்தது தான். எக்ஸ் எலமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா, யூனிக் இமேஜா இருந்துச்சுன்னா அது ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு அவ்வளோதான். கொஷின்ல குடுத்துருந்தாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் குடுத்துருக்காங்க. எக்ஸ் செட் குடுத்துட்டாங்க. அத வச்சு என்ன பண்ணிட்டோம், இதில கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் எஃப் எலமெண்ட்ஸ. நெக்ஸ்ட்டு அது 2யும் என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆரோ டயகிராம் மாரி போட்டு அது ஃபங்ஷனான்னு கண்டுபிடிச்சிட்டோம். இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே இமேஜ் இருக்கு யூனிக்கா. அதனால இது ஃபங்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம்முப்பா.